الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة صدق الله العظيم. إذا وقعت الواقعة மாபெரும் நிகழ்ச்சி ஏற்படும் போது அந்த நிகழ்வை நினைவு கூறுவீராக. லைஸ லிவக்அதிஹா காதிபா, அந்த மாபெரும் நிகழ்ச்சியான கியாம நாள் நடைபெறும் என்ற விஷயத்தில் பொய் ஏதும் இல்லை, பொய்ப்படுத்துபவர் யாரும் இல்லை. ஹாஃபிலத்துர் ராஃபிஆ, அந்த கியாம நாள் எப்படிப்பட்டது என்றால் சிலரை அது தாழ்த்தும், சிலரை அது உயர்த்திவிடும். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ 56வது அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த சூராவின் தொடக்கத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கியாம நாள் குறித்து, கியாம நாளினுடைய அதிபயங்கரமான நிகழ்வுகள் குறித்து, அது கட்டாயம் நிகழ்ந்தே தீரும் என்பதை குறித்து அல்லாஹ் நினைவுபடுத்தும் முகமாக எடுத்த எடுப்பிலேயே கியாம நாள் ஒன்று வரும் என்று சொல்லாமல் அது கட்டாயம் நிகழும், அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை நினைச்சு பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம லைஸ லிவக்அதிஹா காதிபா, அது அந்த கியாம நாள் நடைபெற இருப்பதை பற்றி பொய் ஏதும் இல்லை, அதை பொய்ப்படுத்துபவர் யாரும் இல்லை, கட்டாயம் நடக்க போகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கியாம நாள் குறித்து, மறுமை நாள் குறித்த இந்த ஈமான் உறுதி என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் மிக கட்டாயமானது. கடந்த தஃப்சீரிலே சொல்லப்பட்டதை போல நம்முடைய மனித வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு அடுத்து நம்முடைய ஈமான் 2வது முக்கியமான பிரிவு ஆகிரத், மறுமை குறித்த நம்பிக்கை கட்டாயம் ஒவ்வொரு முஃமினுக்கும் இருந்தாக வேண்டும். இந்த மறுமை ஒன்று இருக்கா, அது அப்படி ஒன்று நடக்குமா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், மௌத்தா போகிறோம், புதுசாக குழந்தைகள் உருவாகிறார்கள், மௌத்தாகிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு? எப்படி நம்ம வாழ போகிறோம்? எப்படி நம்ம திரும்ப உயிர்ப்பிக்க போகிறோம்? நம்ம தான் மௌத்தா போகிறோம், மௌத்தா போனவங்கள கபூரில் அடக்கம் பண்ணுறோம், சில கண்ணால் நம்ம பார்க்குறோம். அடக்கம் பண்ண கபரை ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெறும் மண்ணு தான் இருக்குது. அங்கே ஒரு எலும்பு ஒன்றும் இருந்ததற்கான சின்ன அடையாளம் கூட இல்லை. ஒரு கபரையிலேயே வருஷம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தோண்டி பாருங்க, ஒன்றும் இருக்கிறது இல்லை. அடுத்த ஜனாசா அடக்கம் பண்ணுறோம். அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே கபரில் வேறொரு ஜனாசா அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணிகிட்டே தானே இருக்கிறோம். மண் இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்வார்கள் அல்லவா? இப்போ நம்ம உடம்பு மண்ணிலிருந்து வந்தது தான். அதனால தான் மண்ணில் வச்ச உடனே மண் அதை அக்செப்ட் பண்ணிருக்கு, அது ஏற்றுக்குது. அப்போ இனம் மண்ணோடு மண்ணாக போயிடுறோமே, மீண்டும் உயிர்ப்பித்து எழுதல் என்பது எப்படி? இது ஒரு கேள்வி. சரி, நம்ம கபூரில் அடக்கம் பண்ணுறதையாவது இப்போ சில சமயங்களில் சிலர் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நானே கூட சமயங்களில் என்னுடைய ஆசான் பெருந்தகை முர்ஷிதனாவிட்ட பல கேள்விகளில் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போது ஒரு மனுஷன் மௌத்தா போய் அடக்கம் பண்ணி கபூரில் முன்கர்ணக்கீர் கேள்வி கேட்குறதாவது ஒரு வகையில் நம்ம கபூரில் அடக்கம் பண்ணுறதை பார்க்குறோம், முன்கர்ணக்கீர் எழுப்புவாங்கன்னு. சரி, இப்போது எல்லாருக்கும் கேள்வி கேட்கிறது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம் அல்லவா? இந்துக்கள் அவர்கள் தகனம் செய்து விடுகிறார்கள், சுத்தமாக எரிச்சிடுறாங்க, மின்சாரத்தை வச்சு எரிச்சிடுறாங்க. எரித்து சாம்பல் ஆக்கப்படுது. சாம்பலையும் விட்டு வைக்கிறதுல அதையும் கொண்டு போய் எங்கேயோ அஸ்தியில் கரைச்சிடும், கங்கையிலேயே அதில் இதில் கரைச்சிடும். இப்போ இவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கணுமா இல்லையா? முன்கர்ணக்கீர் கேட்பாங்க இல்லையா? இப்போதான் எரிச்சாச்சா, இங்கே கேள்வி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? சில பேர் காடு வனாந்திரங்களில் வனவிலங்குகளால் சாப்பிடப்படுறாங்க.
சட்டுன்னு எங்கேயாவது போய் புலி சிங்கம் சிறுத்தை ஏதாவது அதை கொதறி 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 ஆளே சாப்பிட்டு ஆள் க்ளோஸ் ஆயிடலாம். சரி, இப்போ அந்த பிபின் ராவத் அந்த இராணுவ வீரர் இறந்து போனார். அகமதாபாத்தில் விமானம் எரிஞ்சிச்சு. சட்டுன்னு ஒரு மொத்தமாக 200 பேர் மொத்தமாக எரிஞ்சு பொசுங்கி சாம்பலாயிடுறாங்க. இப்போ அவங்கள்ட்டையும் முன்கர் நக்கீரி கேள்வி கேட்கணுமே, அவங்கள்ட்டையும் அந்த மாதிரி ஒரு கேள்வி கணக்கு மன்றப்புக்க மாதினுக்கன்னு இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட எப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இப்போ இவங்கள்ட்டலாம் கேள்வி கேட்டு இவங்கெல்லாம் சில சமயங்களில் கடலில் கப்பல் மூழ்கி போகுதல், படகு மூழ்கி போகுதல், திமிங்கலம் சாப்பிடுது. நம்ம மீனை சாப்பிட்டா மீன் நம்ம பாடி ஆயிடுது, மீன் நம்மளை சாப்பிட்டா நம்ம மீன் பாடி ஆயிடுவோம். இப்போ நம்ம காலியாக போயிடும். இப்போ அடையாளத்திற்கு சுவடே இல்லாமல் போய் விடுகிறதா நாம் நினைக்கிறோமே. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுப்புவதாக இந்த குர்ஆனின் வசனம் சொல்லுது. லைஸ லிவக்அதிஹா காதிபா, இது ஏற்படும் என்பதில் ஒரு பொய்யும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் மறுப்பேதுமே நம்ம நம்பியே ஆகணும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி மொத்தமாக அழிதல் என்பது கிடையாது. சின்ன சின்ன ஒரே ஒரு சின்ன துகளை மட்டும் அல்லாஹ், மனிதர்கள் ஒவ்வொரு படைப்பிலையும் ஒரே ஒரு துகளை மட்டும் அல்லாஹ் அப்படியே பாதுகாக்கிறான். அதுக்கு பேர் அஜ்புத்தனப் என்று பெயர். அஜ்புத்தனப். குல்லு இப்னி ஆதம் யஅகுலுஹு துராப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மனிதர்களையுமே அது மண் சாப்பிட்டு விடுகிறது. நபிமார்கள், வரிமார்கள், சாலிஹீன்களின் உடல் மண் அரிக்காத புனித உடலாக இருப்பது என்பது அது அவர்களுக்கான கண்ணியம், அந்த உடலுக்கான கண்ணியம் என்பது வேறு விஷயம். பொதுவாக மனுஷனை கொண்டு போய் வச்சா மண்ணு சாப்பிட்றோம். யஅகுலுஹு துராப் இல்லா அஜ்புத்தனப். அவனுடைய அந்த முதுகந்தண்டினுடைய வால் நுனி பகுதியில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் அது சாப்பிட்றதில்லை, மண்ணு சாப்பிடாது. மின்ஹு குலிக வஃபீஹி யர்கப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முதுகந்தனுடைய கடைசி ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அதிலிருந்து தான் அவன் படைக்கப்பட்டான், அதில் தான் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம பார்வையில் பார்த்தா மண்ணில் தோண்டி பார்த்தா எலும்பு இல்லை, உண்மைதான். வேற எது எலும்பு கூட இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த ஒரே ஒரு துகளை அல்லாஹ் அதை பாதுகாக்கிறார். அது எங்கே எரிக்கப்பட்டால் எங்கே இருந்தாலும் தான் பாதுகாக்கப்படுது. இது 1400 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நாம் நம்பிட்டோம் பிடிச்சி. ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்திலும் ஆய்வு செய்தார்கள் அல்லவா. கருவியல் சார்ந்த ஆய்வாளர்கள், எம்ப்ராயாலஜி கருவியல் சம்பந்தமான ஆய்வு நடக்கிறது. அதில் ஒருவன், ஜெர்மன் விஞ்ஞானி ஒருவன், அவன் ஆய்வு செய்கிறான். ஹான்ஸ் ஸ்பேமன்னு பேர். அவன் 1935 புதுசாக ஒரு ஆய்வு, இந்த எல்லாம் அழிந்து போகிறதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு நடக்கிறது. இந்த ஆய்வின் அடிப்படையில் அவன் ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அல்லாஹ் அவர் மூலம் வெளிப்படுத்துகிறான். அவன் கண்டறிந்தான் என்பதை விட அவர் மூலமாக குர்ஆனிய ஹதீசிய கருத்துக்களை விளக்குவதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஒட்டுமொத்த உடம்புலையும் ஒரு பகுதி மட்டும் அழிக்க மாட்டேன், அழிஞ்சு போகாமல் இருக்கு. அதுக்கு பேர் ப்ரீமிட்டிவ் ஸ்ட்ரீக் அப்படின்னு பேர். ப்ரீமிட்டிவ் ஸ்ட்ரீக் அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய தொடக்க புள்ளி. அது ஒரு தாய் வயிற்றுல ஒருத்தர் கருவாக உருவாகிறான்னு வைங்க. கருவாக உருவாகிற போது, உருவான போது 15 நாளில் ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு நரம்பு மண்டலம், அதான் தொடக்கம். அங்கிருந்து தான் மொத்த மனித உடல் உருவாகுது. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மேப் உருவாக்குறோம் பாருங்க, மேப்ல இருந்து உருவாகுது பாருங்க, அது போல ஒரு சின்ன கோடு மாதிரி. இந்த மொத்த உடலும் உருவானதுக்கு பிறகு அது சுருங்கி முதுகந்தனுடைய கடைசி வால் பகுதியில் அது சுருங்கி போய்விடுகிறது. மௌத்தமா வாழ்நாள் முடிச்சு மௌத்தா போய் அடக்கம் செஞ்சு எல்லாம் அரிச்சு போயிட்டாலும் இந்த ஒரு துகள் மண்ணுக்குள் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுகிறது. கியாம நாள் வரும். அந்த சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மழையை பொழிய வைப்பார். மழை பொழிகிற போது மொத்தமா இந்த சின்ன சின்ன அந்த மழை துளியிலே இருந்து எல்லாம் உயிர்ப்பித்து எழுவும். எல்லா மனிதர்களுமே, அதில் யாரும் விதிவிலக்கு அல்ல. இப்போ நம்ம மண்ணு, இப்போ கபிரிஸ்தானா இருக்கட்டும், மற்ற பகுதியில் பார்த்தா வெறும் மண்ணா தெரியும். மண்ணுக்குள் விதை சீட்ஸ் இருக்கு பாருங்க, விதையினுடைய துகள்கள் எங்கெங்கோ இருக்கும், அது எங்கவும் தெரியாது. தோண்டி பார்த்தா விதை இருக்கிறது தெரியாது.
திடீர்னு ஒரு வேகமாக ஒரு மணி நேரத்தில் மழை பெய்யுதுன்னு வைங்களேன். மழை பொழிஞ்சு அடுத்த நாள் பார்த்தா பசேன்னு மண்ணெல்லாம் ஆங்காங்கே பசுமையாக இருப்பதை பார்க்கலாம். நேற்று வரைக்கும் அங்கே விதை இருந்த மாதிரி அடையாளம் இல்லை, வெறும் மண்ணா அரைச்சு பொட்டல் பூமியாக தெரிந்தது. ஒரு மழை பொழிஞ்ச உடனே எப்படி வருது? அந்த மண் துகள்களில் விதையின் துகள்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன தண்ணி பட்டோடனே எல்லாம் முளைத்து விடுகிறது. அதுபோல் கியாம நாளின் நெருக்கத்தில் அல்லாஹ் ஒரு மழையை பொழிய வைப்பான். குர்ஆனுடைய விரிவுரைகளில் ஹதீஸுடைய அறிவிப்புகளை கூறுகிறார்கள். அந்த மழை பொழிந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சூர் ஊதப்படுகிற வரை உலகத்தில் தோன்றிய அத்தனை மனிதர்களும் அந்த மழையில அத்தனை பேர் எந்திரிப்பாங்க. வெளிப்புற சூழல்களை அடிப்படையாக வைத்து பார்த்தால் எப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு ஒப்பாததாக தெரியலாம். ஆனால் உண்மை என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதை பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் மூலமும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேகம் பின்னால வர்றவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுங்கிறனாலேயோ என்னவோ அல்லாஹ் சில நபிமார்களையே ஒரு கேள்வி கேட்க வச்சா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி நம்ம எல்லாம் மூத்தா போய் மண்ணோட மண்ணா போயிடுறோம், நம்ம எல்லாம் அட்ரஸே இல்லாமல் போயிடுறோம், இதுக்கு பிறகு நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கறதுக்கு பதிலா நம்ம சார்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டது அவங்க நம்பிக்கைக்காக, அவர்களுடைய நம்பிக்கை குறைவு அல்ல. குர்ஆனிலேயே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா, எப்படி நீ மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குற? தான் மூத்தாராங்க, அடக்கம் பண்ணுறதை கண்ணால் பார்க்குறோம். கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா அங்கே அடையாளமே இல்லை. அப்போ உடனே அல்லாஹ் திரும்புகிற அவலம் தூமின், உங்களுக்கு ஈமான் இல்லையா, நம்பிக்கை இல்லையா? கால பலாக்கி எத்துமா இன்ன கல்வி ரப்பே, நீ என்ன நபியை அனுப்பியிருக்கிற, மறுமையை பற்றி நான் தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு என்றாலும் என் மனசுல ஒரு அமைதி வரணும். லியத்துமா இன்ன கல்வி, என் மனசுல ஒரு அமைதி வரணும், அதுக்காக நீ காட்டுறப்பே. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கேள்வி கேட்ட உடனே ஃபகுத் அர்பாத்தம் மினத் தைர், 4 பறவை எடுத்துக்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க மயில், புறா, காகம், சேவல் 4 பறவைகளை எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான் ஃபசுருஹுன்ன, அதை நீங்க அறுத்து எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் பார்ட்ஸா பிரிக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறான். மயிலுடைய இறக்கையை ஃபுல்லாக பிடுங்குங்க, காகையின் இறகுகளை எல்லாம் பிடுங்குங்க, சேவல் இறகுகள்லாம் பிடுங்குங்க, புறாவெல்லாம் இறக்கையை பிடுங்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அறுத்த தலையை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இதை எல்லாம் ஒவ்வொன்றா துண்டா ஆக்கி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்குங்க. அதில் சேவல், புறா, அது இது எல்லாத்தையும் போட்டு கலந்து, இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. எல்லாத்தையும் கலந்து 4 மலையில கொண்டு போய் பாட்டா கொஞ்சமாக வச்சிருக்கு. எல்லாத்தையும் கலந்தாச்சு, கொண்டு போய் வைங்க. இப்போ தலை கையில் இருக்கு, புறாவோட தலை, மயிலோட தலை, சேவலோட தலை, காகத்தின் தலை கையில் இருக்கு. இப்போது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீங்க கூப்பிடுங்க, சும்மதுஉஹுன்ன, பிறகு நீங்க கூப்பிடுங்க, காகமே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே காகத்தினுடைய ஒரு பகுதி ஒரு மலையில, கால் ஒரு பகுதியில், உடம்பு ஒரு பகுதியில், எல்லாம் ஒன்று சேருது. இவங்க கையில் இருக்கிற தலையில ஒட்டுது. இதை ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. பிறகு மயிலே வான்னு கூப்பிடுறாங்க, புறாவே வான்னு கூப்பிடுறாங்க. ஒவ்வொன்றாக வந்து சேருகிறது. இதை பார்த்த உடனே ஒரு யகீன், மன உறுதி, ஆஹோ இப்போ எல்லாம் போனதுக்கு பிறகு எத்தனை பார்த்தா நம்ம செதஞ்சாலும், நம்ம விமானத்தில் விபத்தில் இந்த அடையாளம் தெரியாத உடனே சொல்றாங்க பாருங்க, எத்தனையோ பகுதியாக பிரிஞ்சாலும், அல்லது ஒரு 4-5 புலி சேர்ந்து சாப்பிட்டு 4-5 புலி உடம்புல நம்ம ஒன்றாயிட்டாலும் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான் என்பதற்கு இப்ராஹிம் நபியின் வரலாற்றிலேயே ஒரு சான்றை அல்லாஹ் காட்டிட்டான். இது நபிக்காக அல்ல, இந்த உம்மத்துக்காக கியாம நாள் வரை மறுமை பொழுது உச்சி சம்பந்தமாக, எழுப்பப்படுவோம் என்பது சம்பந்தமாக, கியாம நாள் சம்பந்தமாக சந்தேகிப்பதற்கான ஒரு அத்தாட்சியாகவே எல்லாம் சப்மிட் பண்ணிட்டான். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது. ஆக இதை ஏன் வேற நபி இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு ஏன் அல்லாஹ் நிரூபணம் செய்யணும் என்ற கேள்விக்கு விரிவுரையாளர்கள் ஒரு தகவல் சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபியை எல்லா சமயத்தவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யூதர்களும் அந்த ஓல்டு டெஸ்டாமெண்ட்ல ஆபிரகாம் என்ற பெயரில் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பைபிளில் ஆபிரகாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆபிரகாம்னு ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா மறுமை ஒன்று இருக்கு, நம்ம எழுப்பப்படுவோம், விசாரணை ஒன்று அப்படி இருக்குங்கிறத அந்த நபி வாழ்க்கையில் நடந்து இன்றும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்க வேதத்தில் இருக்கு. இப்போ இது ஒரு பெரிய அத்தாட்சியாகவே அல்லாஹ் நிரூபணம் செய்து விட்டார். இது ஒரு பக்கம். இது ஆயத்தின் முன்னால் இன்னொரு நிகழ்ச்சியையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உசைர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுப்பி வைத்தார். அவர்கள் பைத்துல் முகத்தஸின் அருகில் போய் கொண்டிருக்கிறாங்க. கழுதை மீது ஏறி போகிற போது உணவுகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. போனவர்கள் ஒரு சிதிலமடைந்த ஊரே பாழடைந்து போயிருக்கு. இதை பார்த்த உடனே இப்படிப்பட்ட இந்த பூமியெல்லாம் அல்லாஹ் எப்படி திரும்ப உயிர்ப்பிக்க போறான்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கும் அல்லாஹ் புரிய வைப்பதற்காக, இவர்கள் மூலம் இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதற்கு அல்லாஹ் செய்த இன்னொரு ஏற்பாடு. அவங்க ஒரு மரத்தடி நிழல்ல பயண களைப்பில் அவர்கள் தூங்கலான்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அசதி. உடனே அவங்க வச்சிருந்த தான் கொண்டு பயணம் செய்து வந்த அந்த கழுதையை அந்த மரத்தடி நிழல்ல கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு இவங்க கொண்டு வந்தது திராட்சை பழ ரசம். ஒரு பாத்திரத்தில் திராட்சை பழ ரசம், ஒரு சில ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள். கொண்டு வந்ததை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு மரத்தடி நிழலில் படுக்கலான்னு படுத்தாங்க. படுத்தது தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உயிரை வாங்கிட்டான். கிட்டத்தட்ட 100 வருஷம் தூங்குறாங்க. 100 வருஷம். இதே குர்ஆன்ல அல்லாஹ் 100 ஆண்டு காலங்கள் தூங்கிய பிறகு அல்லாஹ் விழிப்பை ஏற்படுத்துகிறான். எதிர்ச்சதுக்கு பிறகு, எழுந்த பிறகு கால கம் லபிஸ, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் இங்கே தங்கியிருந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போது இவர்கள் பதில் சொல்றாங்க, இவங்க காலையில் படுத்த நேரம் வந்து நண்பகல் நேரம், இவர்கள் இப்போது எழுகிற நேரம் மாலை பொழுது. இவங்க நினைச்சாங்க காலில் படுத்தோம் சாயந்தரம் எந்திரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் கால் லபிஸ் யௌமன் அவ பாந்தையும் பார்த்தா சாயந்தரமாக இருக்குது, ஒரு நாள் அல்லது அரை நாள் கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் லபிஸ் தம்மியாத்த ஆமீன், நீங்கள் 100 வருஷம் இங்கே தங்கியிருந்தீங்க அப்படிங்கிறாங்களா. இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுங்களா அப்படின்னு 2 ஆதாரத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன ஆதாரம் என்றால், முதல்ல ஃபந்துர் இலா தாமிக்க வ ஷராபிக்க, நீங்க கொண்டு வந்த உணவையும் அந்த வானத்தையும் நீங்க பாருங்கிறான் அல்லாஹ். இவங்க மரக்கிளையில தொங்க விட்டுருந்தாங்க பாருங்க, அதை எடுத்து பார்த்தா அப்படியே அந்த ரொட்டி அப்படியே கெட்டு போகாம இருக்கு, திராட்சை சாறு கெட்டு போகாம அப்படியே இருக்கு. இது முதல் ஆதாரம். லம்யத்த சன்னா. அடுத்து வந்தூர் இலா ஹிமாரிக்க, நீங்க பிரயாணம் பண்ணி வந்தீங்கல்ல, இந்த கழுதையை பாருங்கிறான் அல்லாஹ். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, கழுதை 100 ஆண்டு காலம் இருக்குமா, இறந்து போய் அந்த எலும்புகளெல்லாம் மக்கி போய் மண்ணோடு மண்ணாகி போய் இருந்ததற்கு ஒரு சின்ன மேடு மாதிரி ஒரு சின்ன எலும்புக்கூடுக்கான அடையாளம் மட்டும் அங்கே இருக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இந்த கழுதையினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த கவுர் இருந்துச்சு பாருங்க, அந்த கவுர் மக்கி போகல. மரத்திலிருந்து கயிறு, அந்த கழுதை வரை கட்டப்பட்டிருந்த கயிறு மக்கி போகல, அப்படி இருந்துச்சு. கழுதை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கைஃப நுன்ஷிசுஹா சும்மா நக்ஸுஹா லஹ்மா, கண்ணு முன்னாலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கழுதைக்காக சதையை போர்த்தி உயிர்ப்பித்து எழ வைத்து, இப்படித்தான் ஒரு நஜாலக்க ஆயத்தன் லின்னாஸ், மக்களுக்கு இது ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொன்ன செய்தியை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த 2 நிகழ்வுகளை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவதன் மூலம் மனித வாழ்க்கையிலே நாம் யார் இறந்தாலும் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நாம் இறக்க போகிறோம். இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு உலகத்தில் இருந்தோம், அதுக்கு பேர் ஆன்மா உலகம் என்று பெயர், ஆலமே அர்வா. அங்கே அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்டதா குர்ஆன் சொல்ற, அதை நம்ம நம்பியே ஆகணும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நம்மை எப்போது அல்லாஹ் இந்த உலகிற்கு கொண்டு வர நாடுகிறானோ, எந்த வருஷத்துல எந்த நாள்ல எந்த ஊர்ல எந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்க வைக்க அல்லாஹ் நாடுகிறானோ, அப்போது அல்லாஹ் அந்த பெற்றோரை ஒன்று சேர்க்கிறான், கருவில் கருத்தரிக்க வைக்கிறான், நம்மை கொண்டு வருகிறான், வளர வைக்கிறான். இந்த நபருக்கு இன்னென்ன ஆண்டு காலங்கள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற நாம் வாழ்கிறோம். இதுக்கு பேர் ஆலமே ஷஹாதா என்று பெயர். இது 60 to 70 சராசரி ஆயுள் காலம். இது நம்ம வாழ்ற காலம். இது இன்னொரு பயணத்தினுடைய நடுப்பகுதி. அது முன்னால வாழ்ந்துட்டு இருந்த காலம் ஒன்று, பின்னால் இப்போ வாழ போற இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற காலம்.
அதன் பிறகு மீண்டும் ஒரு காலம் ஆலமே பர்சக் என்று பெயர். ஆலமே பர்சக் என்றால் ஒவ்வொருவரும் மௌத்தா போனதிலிருந்து கியாமத்தை சந்திக்கும் வரை இருக்கிற உலகத்துக்கு பேர் பர்சக். அது பேர் திரை உலகம் என்று பெயர். அங்கே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மை செய்தவர்களுக்கு நன்மை வழங்கப்படும், தீமை செய்தவருக்கு தீமைகள் வழங்கப்படும், தண்டனைகள் வழங்கப்படும். ஆனால் நம்ம புற கண்களுக்கு அதை புரிய முடியாது. ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்கவும் முடியாது. நம்ம கபரில் எந்த கபரையாவது தோண்டி பார்த்து பாம்பு கொட்டி 70 அடிக்கு உள்ள போன மாதிரி தெரியுதா? இல்லை. ஆனால் இருக்குன்னு குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் நம்புகிறோம். அது வெளியில பார்த்தா இப்படி யோசனை செஞ்சு பாருங்களேன். ஃபிரௌனுடைய உடம்பு எகிப்து மியூசியத்தில் பாதுகாத்துட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அந்த உடம்புக்கு வேதனை நடக்குதா இல்லையா? இருக்கு. என்னங்க, அடக்கம் பண்ணாதானே முன்கர் நக்கீர் வருவாங்க? அப்படியெல்லாம் இல்லை. பர்சக் என்ற வாழ்க்கையில் அவன் நுழைந்து விட்டான். இந்த சரீரம் வேற, அந்த திரை உலகத்தில் மன்னரை உலகத்தில் தரப்படுகிற சரீரமே வேற. இதை புரியறதுக்காக ஷேக்னா ஒரு தடவை உதாரணம் சொன்னாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா ஈஸியா புரியும். இந்த உலகில் அல்லாஹ் தஆலா கனவுலகம்னு ஒன்று வச்சிருக்கான் பாருங்க, அதுதான் அதுக்கு ஆதாரம். மறுமை மன்னரை உலகில் நாம் நன்மை கிடைக்கும், தீமை தண்டனை வழங்கப்படும் என்கிறதுக்கு ஆதாரம் அதுதான் சொன்னாங்க. உதாரணமா, ஒரு மனிதன் சமயங்களில் தூங்குகிறான். தூக்கத்தில் சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவனை யாரோ ஒருத்தர் வெட்டி குத்துற மாதிரி, கையை வெட்டுற மாதிரி கனவு பார்க்கறான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். கையுங்கிறான். எந்திரிச்சு பார்த்தா கையா தான் இருக்கு, தலை தயா இருக்குது, கத்தி ரத்தம் அப்படிங்கிறான். ஒண்ணுமே இல்லை, தலை அப்படிதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போது அவன் பதட்டத்துல உடம்பெல்லாம் வேர்த்து போயிடு. பக்கத்தில் உள்ளவங்க அவனை என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. கை வெட்டப்பட்டது உண்மையா? உண்மைதான். அவன் தண்டனையை அனுபவித்தது உண்மையா? உண்மைதான். ஆனால் வெளியில பார்த்தா உடம்பா தான் இருக்கும். அவன் உள்ளுக்குள் அனுபவித்தான் அல்லவா? அது போன்ற தண்டனை தான் ஒவ்வொரு கபராளிகளுக்கும் நடக்கிறது. தீயவர்களுக்கு பர்சக் என்ற உலகில் நடக்கிறது. வெளியில பார்த்தா தெரியாது. ஃபிரௌனுக்கு இப்போதும் நடக்கிறது. இந்த உடம்புக்கு அல்ல, அது வேறு விதமான தண்டனை. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கு நன்மையும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். நல்லோர்களுக்கு வெளியில பார்த்தா தெரியாது. இப்போ சில சமயங்களில் அவர் ஒரு கனவுல பார்த்தா காபாவை சுற்றி வருவதை போல பிளைட்ல ஏறி அப்படியே பறக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார். சில சமயங்களில் சில இச்சையான கனவுகள் ஒருவருக்கு ஸ்கலிதம் ஏற்படுகிறது. தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தால் இன்பம் ஏற்பட்ட, ஸ்கலிதம் ஏற்பட்ட அடையாளம் ஏற்படுகிறது. வெளியில பார்த்தா அவர் இன்பம் துய்த்தார் என்பதற்கு அடையாளம் தெரியாது. எல்லாரையும் போலதான் தூங்கி எந்திருக்கிறார். உடம்பா தான் இருக்கு, ஆனால் இன்பம் அனுபவித்தது உண்மையான உண்மை. வெளியில பார்த்தா தெரியாது. அது போலத்தான் பர்சக் என்ற இந்த உலகில் நாம் நுழைந்த பிறகு அங்கே இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, தண்டனைகள் உண்டு. வெளியில பார்த்தா புறப்பார்வைக்கு தெரியாது, ஆனால் கிடைக்கும் என்பதை நிரூபிப்பதற்காகவே அல்லாஹ் கனவுலகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான். மறுமை என்று சொன்னால் எல்லாம் சூறுவது, எல்லாம் அது மட்டும் அல்ல. மறுமையின் தொடக்கம் தான் கபர். இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இதா மாத்தல் இன்சானு காமத் கியாமத்து. ஒவ்வொருத்தரும் மூத்தா போயிட்டா அவனுக்கான கியாமத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது கியாமத்தே சுகுரா என்று பெயர். இது சின்ன கியாமத். எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்தப்படுவோம் அல்லவா, அது பேர் கியாமத்தே குப்ரா என்று பெயர். அது பெரிய கியாமத். மொத்தத்தில் நமக்கான கியாமத் என்பது தொடங்கி விடுகிறது. லைஸ லிவகாதிஹா காதிபா. அது நடக்கும், நிகழும் என்பதில் பொய் ஏதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அந்த ஆயத்தின் தொடர்ச்சி 3வது வசனம், ஹாஃபிலத்துர் ராஃபிஆ. கியாம நாள் வந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? கியாம நாள் சிலரை தாழ்த்தும், சிலரை உயர்த்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலரை தாழ்த்தும், சிலரை உயர்த்தும் என்றால், இந்த உலகில் எதெல்லாம் நம்ம மதிப்பீடு செஞ்சு இதை படித்தா இது நல்ல கிரேடு, இது இப்படி நல்லா சம்பாதிச்சு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் நமக்கு மதிப்பு, நல்லா படித்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் தான் நமக்கு மதிப்பு, இந்த உலகில் எதெல்லாம் நம்ம மதிப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, நம்ம பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பான் இப்படின்னு நினைப்போம் பாருங்க. மனிதன் எதையெல்லாம் மதிப்பாக நினைத்தானோ அந்த மதிப்பை வச்சு கிரேடு நினைச்சா பாருங்க, அத்தனை பேரையும் அல்ல மறுமையிலே தாழ்த்தி விடுவான். அது அவர்களை தாழ்த்தி விடும். யாரெல்லாம் இங்க உலகத்தில் பெரும் பாவம் செய்தார்களோ, அகம்பாவம் கொண்டிருந்தார்களோ, பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களோ, எதை வைத்தெல்லாம் பெருமை அடிச்சாங்களோ அது ஒன்றும் வேலைக்காகாது. எவ்வளோ வரும், எல்லாத்தையும் தாழ்த்திடுவான்ல. இது ஒரு பக்கம்.
இரண்டாவது ராஃபிஆ, உயர்த்தும் என்றால் வேறு சிலர் எப்படி உயர்த்தும்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் மிக அற்பமானவராக கருதப்பட்டாங்க, இவரெல்லாம் என்ன அப்படின்னு மக்களின் பார்வையில், மனிதர்களின் பார்வையில் பொதுவாக பார்க்கப்பட்ட சிலரை அல்லாஹ் ரொம்ப கிரேட் உயர்த்திடுவான். நம்ம பார்க்க வளர்ந்தாலாச்சே, இவரை நம்ம பார்த்தாலே ஒரு ஃபக்கீர் சம்பார்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இவரும் அப்படின்னு ஆச்சரியப்படுவான். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு எல்லாம் கொண்டு வந்துருவான். அதற்கு பல காரணங்களாக குழந்தைகள் செய்கிற துஆவா இருக்கலாம், குழந்தைகளை இவர்கள் நல்ல முறையில் சாலிகீன்களாக உருவாக்கியதன் காரணமாக இருக்கலாம். ஹதீஸில் வருகிறது அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளின் நிகழ்ச்சிகள் குறித்து சொன்னபோது, ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளுடைய பெற்றோர் பெரிய மேடையில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் கிரீடம் அணிவிக்கப்பட்டு, இதை கடந்து போறவங்க இவங்கெல்லாம் எந்த உம்மத்தோட நபியும் தெரியலையே அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இவங்க தான் நபி ரேஞ்சுக்கு அவங்கள பார்ப்பாங்க, ஏதோ எந்த உம்மத்துக்கு வந்த நபியோ தெரியலையே. அப்போது விளக்கம் தரப்படும், இவங்க நபிலாம் இல்லை, இவங்க பிள்ளைங்களை ஹாஃபில் ஆக்குனாங்க, அதுக்கு இவங்களுக்கு இந்த பாக்கியம், இவங்க பிள்ளைங்களை ஹாஃபில் ஆக்குறது அப்படின்னு சொல்லப்படும் என்பதாக அறிவிப்புகளே வருகிறது. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகளின் தகப்பன் தாய்க்கே இந்த கிரேடுன்னு சொன்னா மனப்பணமாக்கினவங்க எந்த மாதிரி அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ இந்த உலகில் சாதாரண மனிதர்களாக பார்க்கப்பட்டிருப்பாங்க அவர்கள், ஏதோ சில காரண பொருளாதாரமோ மற்றவைகளோ, ஆனால் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் அல்லவா. அப்போ எல்லாரும் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை தருவானாக. அப்ப ஹாஃபிலத்துர் ராஃபிஆ என்பதற்கு ஒரு பொருள், இந்த உலகில் மனிதன் எதையெல்லாம் மதிப்பீடு செய்து பெருசா நினைச்சானோ அதை வச்சு அல்லாஹ் அங்க தாழ்த்துவான். இந்த உலகத்தில் இதெல்லாம் என்ன பெருசா, என்ன தீனு நினைச்சோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த அற்பமாக நினைத்ததை வைத்து சில பேரை உயர்த்தி காட்டுவான். அப்ப நினைப்பாங்க, ஆஹா நம்ம ரொம்ப சீப்பா நினைச்சிட்டோமே, ரொம்ப நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோமே வருத்தப்படுவாங்க. இதான் ஹாஃபிலத்துர் ராஃபிஆ என்பதற்கு ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொல்கிறார்கள், அறிவியல் புவியியல் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உயரமா உள்ளதெல்லாம் அல்லாஹ் தாழ்த்துவான், தாழ்வா உள்ளதெல்லாம் உயர்த்துவான் என்று பொருள். ஹாஃபிலத்துர் ராஃபிஆ, கியாமத் நாள் வருகிற போது உயரமா இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, ராக்கி மலை, ஊட்டி மலை, கொடைக்கானல், ஏற்காடு, என்னென்ன மலையெல்லாம் உலகத்தில் உயரமாக இருக்கிறதோ அதெல்லாம் தகர்க்கப்பட்டு சரிசமமாயிடும். உயரமா இருக்கிறதெல்லாம் ஹாஃபிலா, தாழ்த்தப்பட்டு விடும். ராஃபிஆ என்றால் எதெல்லாம் பள்ளமா இருக்கும். இப்போ பசிபிக் ஓஷன் இருக்கு, அது ஒரு இமயமலையை உள்ள போட்ட அளவுக்கு பள்ளம் இருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உலகத்தில் ஆக பெரிய பள்ளங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பள்ளம் எல்லாவற்றையும் அல்லாஹ் ராஃபிஆ உயர்த்தி விடுவான். ஹாஃபிலத்துர் ராஃபிஆனா மேடும் இருக்காது, பள்ளம் இருக்காது, எல்லாம் சமதளமாக ஆக்கப்பட்டு விடும். கியாமத் நாள் எல்லாம் பரந்த பூமியாக ஆக்கப்பட்டு அத்தனை பேரும் அந்த இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் நடைபெறும் என்ற விஷயத்தை பற்றிய ஒரு தெளிவான உறுதியும், மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுதலும், அதன் பிறகு கேள்வி கேட்கப்படுதலும், அதன் பிறகு நமக்கு இன்பம் துய்த்தலும் தண்டனை வழங்கப்படுதல் என்பதும் 100க்கு 100 உண்மை என்பதை கடந்து அதில் ஒரு சின்ன பிசிறளவு கூட சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் லைஸ லிவக்அத்திஹா காதிபா, அது நிகழும் என்பதில் பொய்யே இல்லை என்பதாக அல்லாஹ் சூராவின் தொடக்கத்திலேயே அல்லாஹ் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை குறித்த ஒரு தெளிவான புரிதலையும் யக்கீனையும் ஒரு சரியான விளக்கங்களோடு உள்வாங்குதலையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.